விசிடி நம்பர் 2294 2294, இடம் திருப்பதி, ஆந்திர பிரதேசம். முரளி தேதி 3/11/1966, 3/11/1966. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 20/1/2017, 21/2017. நேரம் ஆரம்பத்திலிருந்து 1 மணி நேரம் 18 நிமிடங்கள் 18 செகண்ட் வரை. रात्रि क्लास चल रहा था। இரவு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. 3/11/1966 का 3/11/1966 बात चल रही थी कि बाप कहते हैं मुझे याद करो। விஷயம் நடந்து கொண்டிருந்தது. என்னன்னா, தந்தை சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள். कौन सा बाप कहते हैं? எந்த தந்தை சொல்றாரு? आत्माओं का बाप कहते हैं मुझे याद करो। ஆத்மாக்களின் தந்தை சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள். परंतु आत्माओं के बाप को अपना मुख तो है ही नहीं। ஆனால் ஆத்மாக்களின் தந்தைக்கு தன்னுடைய வாய் என்பதே இல்லை. तो कैसे कहेंगे मुझे याद करो? அப்படி இருக்கும் பொழுது என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு எப்படி அவரால சொல்ல முடியும்? कहते हैं उनको अपना शरीर तो है ही नहीं। சொல்றாங்க, அவருக்கு தன்னுடைய உடல் என்பதே இல்லை. इंद्रिय है ही नहीं। இந்திரியங்களே இல்லை. वो तो विदेही है। அவருக்கு தேகம் இல்லை. वी माने विपरीत, देही माने देह से विपरीत। விதேகி என்ற வார்த்தையை பாபா பயன்படுத்தினார். வி என்றால் விபரீதம், தேக என்றால் தேகத்திற்கு விபரீதமாக. तो बताते हैं ब्रह्मा के मुख से, எனவே சொல்றாரு, பிரம்மாவினுடைய வாயின் மூலமாக, कि मैं विदेही तो हूँ परंतु मुकर्रर रथ द्वारा तुमको कहता हूँ। என்னவென்றால், எனக்கு உடல் என்பது இல்லைதான், ஆனால் நிரந்தரமான ரதத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்றேன். कि मुझे याद करो। என்னன்னா, என்னை நினைவு செய்யுங்க. मुकर्रर माने यज्ञ के आदि में भी है। நிரந்தரமானது அப்படின்னா யக்னத்தினுடைய ஆரம்பத்திலும் இருந்தார், मध्य में भी है, நடுவிலும் இருக்கார், और अंत तक भी रहेगा। மற்றும் கடைசி வரை கூட இருப்பார். टेम्पररी रथ नहीं बताया। தற்காலிக ரதம் என்று சொல்லவில்லை. क्योंकि लिबरेटर है ना। ஏனெனில் அவர் முக்தி கொடுக்கக்கூடியவர் இல்லையா?
सारी दुनिया को लिबरेट करने वाला है। முழு உலகத்தையும் லிபரேட் செய்யக்கூடியவர். तो संगम युग के आदि की बात है எனவே இது சங்கம் யுகத்தினுடைய ஆரம்பத்தின் விஷயமா या अंत की बात है? இல்லையானால் கடைசியினுடைய விஷயமா? आदि की बात है। ஆரம்பம்னு சொல்றாங்க, பாபா கேக்குறாரு ஆரம்பத்தினுடைய விஷயமா? सबको लिबरेट करके ले जाएगा। அனைவரையும் விடுவித்து அழைத்து செல்வார். कोई भी धर्म वाला क्यों न हो, எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, धर्म पिता ही क्यों न हो, தர்ம பிதாவாக இருந்தாலும் சரி, सबको देह के बंधन से, அனைவரும் தேகத்தினுடைய பந்தனத்திலிருந்து, इस दुनिया के बंधनों से, இந்த உலகத்தினுடைய பந்தனத்திலிருந்து, रावण राज्य के बंधन से छुड़ा के ले जाएगा। ராவண ராஜ்யத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுவித்து அழைத்து செல்வார். और लिबरेट भी कहाँ आकर के करते हैं? மற்றும் எங்கு லிபரேட் செய்றாரு? भारत में आकर के लिबरेट करते हैं। பாரதத்தில் விட்டுதான் லிபரேட் செய்றாரு, முக்தி கொடுக்கிறாரு. क्या नाम दिया? भा भा माने रोशनी। என்ன பெயர் கொடுத்திருக்காங்க? பா என்றால் வெளிச்சம், ज्ञान की रोशनी। ஞானத்தின் रत வெளிச்சம். माने लगा रहने वाला। ரத் என்றால் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர். जो इस 5000 वर्ष के ड्रामा में யார் இந்த 5000 வருடத்தினுடைய டிராமாவில் आदि से लेकर अंत तक தொடக்கத்திலிருந்து கடைசி வரை ज्ञान की रोशनी में लगा रहता है। ஞானத்தின் வெளிச்சத்தில் தான் ஈடுபட்டு चाहे இருக்கிறார். व्यास बनकर, जिसे वेद व्यास कहते हैं, வியாசாக இருந்தாலும், வியாசாக ஆகிவிட்டு கூட யாரை வேத வியாஸ் என்று சொல்லப்படுகிறது? उन वेदों की व्याख्या करने वाला, வியாசர் வேதங்களுடைய விளக்கங்களை தரக்கூடியவர். आरण्यक या शतपथ ब्राह्मण जैसे शास्त्र लिखने वाला, ஆரண்யக் இல்லையானால் சத்பத் பிராமன் போன்ற சாஸ்திரங்களை எழுதக்கூடியவர். अथवा उपनिषद लिखने वाला, இல்லையானால் உபநிடதம் எழுதக்கூடியவர். पुराण बनते हैं अंत में। கடைசியில் புராணங்கள் உருவாகுது. महाभारत पुराण, भागवत पुराण, மகாபாரத புராணம், பாகவத் புராணம். क्योंकि शूटिंग पीरियड में ஏனெனில் ஷூட்டிங் பீரியட்ல जब भगवान बाप आते हैं எப்பொழுது பகவான் தந்தை வராரோ तो भी वही काम करता है। அப்பொழுது கூட அதே வேலையை தான் செய்றாரு. और ब्रॉड ड्रामा में भी மற்றும் பிராட் டிராமால கூட वही पार्ट बजाता है। அதே பாட்டை தான் செய்றாரு. चाहे वाचा से पार्ट बजाता है, சொற்கள் மூலமாக பாட்டு செய்றாரு, चाहे कर्मेंद्रियों से पार्ट बजाता है, பேச்சு மூலமா செய்றாரு, கர்மேந்திரியங்கள் மூலமா செய்றாரு. प्रैक्टिकल पार्ट बजाता है। பிராக்டிக்கல் பாட்டு செய்றாரு. तो जो ज्ञान की रोशनी में எனவே யார் ஞானத்தினுடைய வெளிச்சத்தில் सदा रत रहने वाला है, वाचा से, कर्मों से, वाइब्रेशन से, எப்பவுமே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர், பேச்சு மூலமாக, கர்மங்கள் மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக,
मैं उसमें आता हूँ। நான் வந்து அவருக்குள் தான் வருகிறேன். और वो है कहाँ का वासी? மற்றும் அவர் வந்து எங்கு வசிக்கக்கூடியவர்? जिसमें आता हूँ वो कहाँ का वासी है? யாருக்குள் வரேனோ அவர் எங்கு வசிக்கக்கூடியவர்? कोई देश है, विनाशी देश है या अविनाशी देश है? ஏதாவது தேசம் இருக்கா? அது அழியக்கூடிய தேசமா இல்ல அழிவற்ற தேசமா? अविनाशी खंड भारत में आता हूँ। அழிவற்ற கண்டம் பாரதத்தில் வருகிறேன். और जो दूसरे दूसरे खंड हैं மற்றும் வேற என்னவெல்லாம் கண்டங்கள் இருக்கோ वो अविनाशी नहीं है। அவை அனைத்தும் அவினாஷி இல்லை. क्रिश्चियंस का यूरोपीय खंड, கிறிஸ்டியன்ஸ்னுடைய ஐரோப்பிய கண்டம், इस्लामियों का अरब खंड, இஸ்லாம்ஸ்னுடைய அரபு கண்டம், मुसलमानों का अफगानिस्तान पाकिस्तान आदि खंड, முஸ்லிம்ஸ்னுடையது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போன்ற கண்டம், बौद्धियों का चीन जापान खंड, பௌத்திகளுடையது சைனா ஜப்பான். ये 2500 वर्ष से पहले इनकी कोई हिस्ट्री नहीं मिलती। 2500 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹிஸ்டரியும் இவங்களது கிடைப்பதில்லை. ये थे ही नहीं। இவர்கள் இல்லவே இல்லை. जब द्वैतवादी युग आता है எப்பொழுது இரண்டு வழிகள் இருக்கக்கூடிய யுகம் வருகிறதோ, दो दो धर्म, ரெண்டு தர்மங்கள், दो दो धर्म पिताएं, 2 से 4, 4 से 8, ரெண்டு ரெண்டு தர்ம பித்தாக்கள், 2ல இருந்து 4, 4ல இருந்து 8, दो दो मतें हो जाती हैं। ரெண்டு ரெண்டு வழிகள் ஆகிவிடுகிறது. इस दुनिया में दो दो भाषाएं हो जाती हैं। இந்த உலகத்தில் ரெண்டு மொழிகள் ஆகிவிடுகிறது. ऐसे द्वैतवादी खंडों में मैं नहीं आता हूँ। இப்படிப்பட்ட இரட்டை வழிகள் கொண்ட தர்ம கண்டங்களில் நான் வருவதில்லை. जो सदा सर्वदा अविनाशी खंड है, எது எப்பொழுதுமே அழிவற்ற கண்டமாக இருக்கோ भारत खंड में आता हूँ। பாரத கண்டில் நான் வருகிறேன், பாரத நாட்டில் வருகிறேன். तो जरूर यहाँ भारत खंड में आकर के लिबरेट करेंगे। அப்பொழுது கண்டிப்பாக இந்த பாரதத்தில் வந்துட்டு தான் லிபரேட் பண்ணுவாரு. और पावन भी तो यहाँ आकर करेंगे ना। மற்றும் இங்கு வந்து விட்டு தானே பாவனமாக ஆக்குவாரு. क्योंकि पवित्रता की मान्यता, ब्रह्मचर्य की मान्यता, ஏனெனில் தூய்மை பற்றிய விஷயம் மற்றும் பிரம்மச்சரியத்தினுடைய விஷயம் कौन से देश में है? இந்த அனைத்து விஷயங்களையும் எந்த தேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? भारत देश में। பாரத தேசத்தில். यहाँ कन्याओं माताओं की पवित्रता के ऊपर जितना ध्यान दिया जाता है, இங்கு கன்னியா மாதாக்களுடைய தூய்மையின் மீது எவ்வளவு கவனம் செலுத்தப்படுகிறதோ उतना विदेशों में कहीं भी ध्यान नहीं दिया जाता। அவ்வளவு வெளிநாட்டில் எங்கேயும் கூட கவனம் வந்து தரப்படுவதில்லை. तो सारी दुनिया को पावन आकर के यहाँ करते हैं। அப்பொழுது முழு உலகத்தையும் இங்குதான் வந்துவிட்டு பாவனமாக்குறாரு. वहाँ आत्मलोक में बैठ करके, ब्रह्मलोक में बैठ करके, पारलोक में बैठ करके
थोड़ी அங்கு ஆத்மலோகத்தில் அமர்ந்துவிட்டு பிரம்மலோகத்தில் அமர்ந்துவிட்டு பாரலோகத்தில் அமர்ந்துவிட்டு वही कुछ करते हैं। ஏதாவது செய்றாரா என்ன? वहां आते हैं जहां मेरा जन्म दिवस मनाया जाता है। எங்கு என்னுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறதோ அங்குதான் நான் வருகிறேன். क्या नाम है जन्म दिवस का? அந்த பிறந்த நாளினுடைய பெயர் என்ன? महाशिवरात्रि। மகா சிவராத்திரி. छोटी मोटी रात्रि नहीं, மகா சிவராத்திரி ஏதோ ஒரு சிறிய சிறிய இரவுகள் இல்லை, बड़े से बड़ी अज्ञान अंधकार की रात्रि। மிகவும் பெரியதிலும் பெரிய அஞ்ஞான இருளினுடைய ராத்திரி. कब होती होगी? இது எப்பொழுது நடக்குது? दुनिया जब सतो प्रधान है सतयुग में, त्रेता உலகம் எப்பொழுது சத்தப்பிரதானமாக இருக்கு சத்யுகத்தில், में सत्व सामान्य है, திரேதா யுகத்தில் சத்வ சாமான்யமாக இருக்கு. तब तो अज्ञान की रात्रि नहीं होती। அப்பொழுது அஞ்ஞானத்தின் இருள் இல்லை. द्वैत आदि युग இரட்டை வழிகள் கொண்ட யுகம் द्वापर में भी, துவாபர யுகத்தில் கூட, भारत में जहाँ बड़े बड़े ज्ञान के ग्रंथ लिखे जाते हैं, பாரதத்தில் எங்கு பெரிய பெரிய ஞானத்தினுடைய கிரந்தங்கள் எழுதப்படுகிறதோ, நூல்கள் எழுதப்படுகிறதோ, जिनमें ज्ञान भक्ति और वैराग का विवरण होता है, இதுல ஞானம், பக்தி மற்றும் வைராகியத்தினுடைய விளக்கங்கள் இருக்கு. वो भी रजो प्रधान युग है। அது கூட என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜோ பிரதானமான யுகமாகும். तो कब आते हैं? எனவே எப்பொழுது வராரு? सतयुग के आदि में भी सतयुग, சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தில் கூட, त्रेता द्वापर में नहीं आते, திரேதா துவாபர யுகத்தில் கூட வருவதில்லை, कलयुग के आदि में भी नहीं आते, क्योंकि हर மற்றும் கலியுகத்தினுடைய தொடக்கத்திலும் வருவதில்லை. युग की 4 अवस्थाएं होती हैं। ஏனெனில் ஒவ்வொரு யுகத்திற்கும் 4 நிலைகள் இருக்கு. दुनिया में हर चीज की 4 अवस्थाएं, உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திற்கும் 4 நிலைகள் இருக்கு. तो कलयुग भी जब चौथी अवस्था में से गुजरता है, எனவே கலியுகம் கூட எப்பொழுது தன்னுடைய 4வது நிலையை கடக்கிறதோ, तो तामसी स्टेज के अंत में आता हूँ। அப்பொழுது அப்படிப்பட்ட தமுப்பிரதானமான நிலையின் கடைசியில் வருகிறேன். और आकर के पहले पहले गुप्त पार्ट बजाता हूँ, மற்றும் வந்துவிட்டு முதலில் குப்தமான பாட்டை செய்கிறேனா, या प्रत्यक्ष होकर के पार्ट बजाता हूँ। இல்லையானால் பிரத்யக்ஷமாகிவிட்டு பாட்டு செய்கிறேனா. जैसे बच्चा गर्भ में आता है எப்படி ஒரு குழந்தை கர்ப்பத்தில் வருகிறது, तो गुप्त पार्ट बजाता है, அப்பொழுது அவங்க குப்தமான பாட்டை செய்றாங்களா, या प्रत्यक्षता रूपी जन्म लेता है। அப்பொழுது பிரத்யக்ஷதாவா இருக்கக்கூடிய பிறப்பை எடுக்கிறாங்களா. गुप्त पार्ट बजाता हूँ। குப்தமான பாட்டை செய்கிறேன். मैं भी गुप्त है, मेरे को फॉलो करने वाले बच्चे भी गुप्त। நானும் குப்தமாக இருக்கிறேன் மற்றும் என்னை ஃபாலோ செய்யக்கூடிய குழந்தைகளும் குப்தமாக இருக்காங்க. मैं बड़े से बड़ा पंडा हूँ, நான் பெரியதிலும் பெரிய வழிகாட்டி ஆவேன். पंडा उसको कहा जाता है जो पार लगाने का रास्ता बताता है। யார் கடக்கக்கூடிய வழியை சொல்றாங்களோ அவங்களதான் பண்டா வழிகாட்டி என்று சொல்லப்படுகிறது. मेरे बच्चों को पांडव कहा जाता है। என்னுடைய குழந்தைகளை பாண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது.
बच्चे के अर्थ में, रचना के अर्थ में एक मात्रा बढ़ती है। குழந்தையினுடைய விஷயத்தில் அதாவது படைப்பினுடைய விஷயத்தில் ஒரு துணைக்கால் வந்து அதிகரிக்கிறது. ब्रह्मा के बच्चे ब्राह्मण, எப்படின்னா பிரம்மாவினுடைய குழந்தைகள் பிராமணர்கள், विष्णु के बच्चे वैष्णव விஷ்ணுவினுடைய குழந்தைகள் வைணவர்கள் और शिव को फॉलो करने वाले மற்றும் சிவனை ஃபாலோ செய்யக்கூடியவங்க शैव। ஷைவ். तो मेरे जो पांडव बच्चे हैं எனவே என்னுடைய யாரு பாண்டவ குழந்தைகள் இருக்காங்களோ वो गुप्त होकर के घूमते हैं அவர்கள் குப்தமாக இருந்து சுத்துறாங்க. और मैं तो हूँ ही इस रंगमंच का डायरेक्टर। மற்றும் நான் வந்து இந்த நாடக மேடையினுடைய டைரக்டர் ஆவேன். डायरेक्टर पर्दे के पीछे रहता है அப்படி இருக்கும் பொழுது டைரக்டர் வந்து ஸ்கிரீனுக்கு பின்னால இருக்காரா या देखने में आता है? இல்லையானால் பார்ப்பதில் வராரா? पर्दे के पीछे रहता है। அவர் திரைக்கு பின்னால் ஸ்கிரீனுக்கு பின்னால இருக்காரு. तो मैं यहाँ आकर के लिबरेट करता हूँ। அப்பொழுது நான் வந்து இங்கு வந்துவிட்டு லிபரேட் செய்கிறேன். जो मेरा धाम है परम धाम, எது என்னுடைய தாமம் ஆகும் பரம்தாமம், वहाँ बैठ करके कुछ भी नहीं करता हूँ। அங்கு அமர்ந்து விட்டு எதுவுமே செய்வதில்லை. यहाँ आते हैं जहाँ जन्म मनाते हैं भारत में, எங்கு பாரதத்தில் வந்து பிறந்த நாளை கொண்டாடுறாங்களோ அங்குதான் அவர் வருகிறார். देखो பாருங்க किस बात का जन्म मनाते हैं। எந்த விஷயத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறாங்க. है जन्म माने प्रत्यक्षता रूपी जन्म। பிறப்பு என்றால் வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பு. बच्चा पहले गर्भ में गुप्त होता है, குழந்தை முதலில் கர்ப்பத்தில் குப்தமாக இருக்கு, बाद में प्रत्यक्षता रूपी जन्म लेता है। அதற்கு பிறகுதான் பிரத்யக்ஷதா அதாவது வெளித்தோன்றுகிறது, பிறக்கிறது. जब जन्म लेता है तो बाप भी कहेगा बच्चा आया, எப்பொழுது பிறக்கிறதோ அப்பொழுது தந்தையும் சொல்றாரு குழந்தை வந்து விட்டது. जो आंखों से देखेगा, कानों से आवाज सुनेगा, யார் கண்கள் மூலமாக பார்ப்பாங்க, காது மூலமாக சத்தத்தை கேட்பாங்க, तो पड़ोसी भी कहेंगे पड़ोस में बच्चा आया। அப்பொழுது அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா பக்கத்து வீட்டுல குழந்தை வந்து விட்டது. तो मैं भी जब आता हूँ அப்பொழுது நானும் கூட எப்பொழுது வருகிறேனோ तो जो प्रैक्टिकल में आए हुए मुझे देखे, அப்பொழுது பிராக்டிக்கலில் வந்திருக்கக்கூடிய என்னவனை யார் வந்து பார்ப்பாங்களோ उसके मुख से अनायास निकले दिल की आवाज, அவங்களுடைய வாயிலிருந்து இந்த சத்தம் வந்து வரும், அதாவது மனதின் சத்தம் வரும். मेरा बाप आ गया। என்னுடைய தந்தை வந்து விட்டார். किसका बाप? क्रिश्चियन யாருடைய தந்தை? மாணவர்கள் என்னுடைய தந்தை என்று பதில் கொடுக்கறாங்க. का नहीं, பாபா சொல்றாரு கிறிஸ்டியன்ஸ்னுடைய தந்தை இல்லை, कोई धर्म विशेष का नहीं, எந்த ஒரு தர்மத்தை சார்ந்த தந்தை இல்லை, सिर्फ ब्रह्मा कुमार कुमारियों का भी नहीं, மற்றும் வெறும் பிரம்மகுமார் குமாரிகளுடையதும் இல்லை. जो अपन को प्रजापिता ब्रह्मा कुमार कुमारियां कहते हैं उनका भी नहीं। யார் தன்னை பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் என்று சொல்றாங்களோ
அவங்களுடையது கூட இல்லை. जो देखे इन आंखों से, யார் இந்த கண்கள் மூலமாக பார்ப்பாங்களோ, जो सुने इन कानों से, இந்த காது மூலமாக யாரெல்லாம் கேட்பாங்களோ, सबके मुख से दिल की आवाज निकले அனைவருடைய வாயிலிருந்து மனதின் சத்தம் வெளியே வரும். कि मेरा भगवान गॉड फादर आ गया. என்னுடைய பகவான் காட் ஃபாதர் வந்து விட்டார். तो देखो किस बात का जन्म मनाते हैं. அப்பொழுது பாருங்க, எந்த விஷயத்தினுடைய பிறப்பை கொண்டாடுறாங்க? प्रत्यक्षता रूपी जन्म मनाते. பிரத்யக்ஷதாவாக இருக்கக்கூடிய பிறப்பை கொண்டாடுறாங்க. जैसे गीता में लिखा है, मम वर्तमान वर्तन्ते मनुष्या पार्थ सर्वस. இப்படி வந்து கீதையில் எழுதப்பட்டிருக்கு, மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வச என்று. दुनिया में जो भी मनुष्य मात्र हैं, இதனுடைய பொருள், உலகத்தில் வந்து யாரெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களோ मेरे रास्ते का ही अनुगमन करते हैं. அவர்கள் எல்லாமே என்னுடைய வழியை தான் ஃபாலோ பண்றாங்க. बच्चा पैदा होता है तो ढोल मजीरा बजाते हैं कि नहीं. குழந்தை வந்து எப்பொழுது பிறக்கிறதோ அப்பொழுது மத்தளம் மற்றும் சிறிய ஜால்ரா இதெல்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா? मनाते हैं ना. கொண்டாடுறாங்க இல்லையா? तो मैं भी जब आता हूँ எனவே நானும் கூட எப்பொழுது வருகிறேனோ तो इस दुनिया में अखबारों के द्वारा, அப்பொழுது இந்த உலகத்தில் நியூஸ் பேப்பர் மூலமாக, रेडियो के द्वारा, टीवी के ரேடியோ மூலமாக, டிவி மூலமாக, द्वारा, चैनल्स के द्वारा, इंटरनेट के द्वारा, சேனல்ஸ் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, चारों तरफ से बाजे बजते हैं ज्ञान के. நான்கு புறத்திலிருந்தும் ஞானத்தினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வாசிக்கப்படுகிறது. कब आया? எப்பொழுது வந்தார்? कब आया? எப்பொழுது வந்தார்? महाशिवरात्रि में आया. மகா சிவராத்திரியில் வந்தார். ऐसी बड़े से बड़ी रात्रि अज्ञान की, இப்படி பெரியதிலும் பெரிய அஞ்ஞானத்தினுடைய இரவு, जिसमें दुनिया के 500-700 करोड़ मनुष्य तो अज्ञान में होते ही हैं. இதுல வந்து உலகத்துல இருக்கக்கூடிய 500-700 கோடி ஆத்மாக்கள் வந்து அஞ்ஞானத்துல இருக்கிறாங்க தான். जो वर्षों से दम भरते हैं कि हमें भगवान बाप मिल गया. ஆனால் யார் வந்து வருடக்கணக்காக இந்த விஷயத்த வந்து இந்த பவர் நிரப்பிக்கிறாங்க என்னன்னா, எங்களுக்கு வந்து பகவான் தந்தை கிடைத்து விட்டார். ब्रह्मा की औलाद ब्रह्मा कुमार பிரம்மாவினுடைய குழந்தைகள் பிரம்மகுமாரர்கள் अथवा प्रजापिता ब्रह्मा की औलाद प्रजापिता ब्रह्मा कुमार कहलाते हैं. மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய குழந்தைகள் தன்னை பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். वो सब अज्ञान अंधकार में आ जाते हैं. அவர்களும் அனைவரும் அஞ்ஞான இருளில் வந்து விடுகிறார்கள். जब सारी दुनिया अज्ञान अंधकार में आ जाती है, எப்பொழுது வந்து முழு உலகமும் அஞ்ஞான இருளில் வந்து விடுகிறதோ तब मैं उस मुकर्रर रथ के द्वारा அப்பொழுதுதான் நான் அந்த நிரந்தரமான ரதத்தின் மூலமாக संसार में प्रत्यक्ष होता हूँ. உலகத்தில் பிரத்யட்சமாகுகிறேன். जो मुकर्रर रथधारी आत्मा எந்த நிரந்தரமான ரதம் கொண்ட ஆத்மா आदि काल में ஆரம்ப காலத்தில்
गुप्त ही रहती है। குப்தமாகவே இருக்காரு. जो सारी सृष्टि की माँ है, யார் வந்து முழு உலகத்தினுடைய அம்மாவாக இருக்காங்க, जिसे कहा जाता है ब्रह्मा। யாரை வந்து பிரம்மா என்று சொல்லப்படுகிறது. ब्रह्मा ने बड़ी, माँ माने माँ। பிரா என்றால் பெரிய, மா என்றால் அம்மா. वो भी मेरे को नहीं जानता। அவரும் கூட என்னை அறிய மாட்டார். और ब्रह्मा कुमार कुमारी भी मेरे को மற்றும் பிரம்மகுமார் குமாரிகளும் கூட என்னை नहीं पहचान पाते, தெரிந்து கொள்ள மாட்டார்கள். क्योंकि मैं गुप्त गर्भ काल में ज्ञान गर्भ में रहता हूँ। ஏனெனில் நான் குப்தமான காலத்தில் ஞான கர்ப்பத்தில் இருக்கிறேன். वो ब्रह्मा कुमार कुमारी அந்த பிரம்மகுமார் குமாரி या प्रजापिता ब्रह्मा कुमार कुमारी இல்லையானால் பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரி सन 76 में जो बाप வருடம் 76 का प्रत्यक्षता वर्ष मनाया जाता है, எது வந்து தந்தையினுடைய வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய ஆண்டு என்று கொண்டாடப்படுகிறதோ उस बाप के प्रत्यक्षता वर्ष में भी मैं नहीं आता हूँ। அந்த தந்தையினுடைய பிரத்யக்ஷதாவின் ஆண்டில் கூட நான் வருவதில்லை. तो किसका प्रत्यक्षता वर्ष मनाया? அப்பொழுது யாருடைய பிரத்யக்ஷதாவினுடைய ஆண்டை கொண்டாடினார்கள்? प्रत्यक्षता वर्ष बाप का तो मनाया, தந்தையினுடைய பிரத்யக்ஷதா ஆண்டை கொண்டாடினார்கள் தான். लेकिन बेहद के दो बाप हैं। ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட 2 தந்தைகள் உள்ளனர். एक है आत्माओं का बाप, निराकार आत्माओं का निराकार बाप। ஒன்னு வந்து ஆத்மாக்களின் தந்தை, நிராகார ஆத்மாக்களின் நிராகார தந்தை. जैसा बाप वैसे बच्चे। எப்படிப்பட்ட தந்தையோ அப்படிப்பட்ட குழந்தைகள். सांप लंबा तो बच्चे भी लंबे। பாம்பு வந்து நீளமாக இருக்கு, அப்பொழுது குழந்தைகளும் வந்து நீளமாக இருக்காங்க. हाथी मोटा ताजा तो बच्चे भी யானை வந்து தடியாக இருக்கு, அப்பொழுது அதனுடைய குழந்தைகளும் मोटे ताजे। குண்டாதான் இருப்பாங்க. बाप अति सूक्ष्म ज्योति बिंदु अणो अणियांश मनुस्मरेत्य है। தந்தை வந்து மிகவும் அதாவது அதிகமாக நுணுக்கமானவர், அதனால்தான் அனோரண்யம் சமனுஸ்மரித்து என்று சொல்லப்படுகிறது. अणु से भी अनुरूप, ஆட்டம், சின்ன ஆட்டம் இருக்கு, அதை விட ரொம்ப சூட்சுமமானவர். तो बच्चे भी अनुरूप। அப்பொழுது குழந்தைகளும் அதே போலதான். बिंदु रूप, புள்ளி ரூபம். बिंदु को चाहे जितना सूक्ष्म बनाते जाओ, புள்ளியை எவ்வளவு சூட்சமாக்க விரும்பினாலும் சூட்சமாக்கி கொண்டே செல்லுங்கள். तो वो आत्माओं का बाप तो बेहद का है ही बाप। அப்பொழுது அந்த ஆத்மக்களின் தந்தை வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான். लेकिन इस मनुष्य सृष्टि में ஆனால் இந்த மனித உலகத்தில் मनुष्यों का भी तो बीज रूप कोई बाप होगा। மனிதர்களின் கூட யாராவது விதைரூபமான தந்தை வந்து இருப்பார் இல்லையா? जो मानवीय सृष्टि का बीज कहा जाता है। யாரை வந்து மனித உலகத்தினுடைய விதை என்று சொல்லப்படுகிறது, அந்த மரத்தின் விதை. आदिदेव कहा जाता है। ஆதிதேவ் என்று சொல்லப்படுகிறது. सारी मनुष्य सृष्टि का आदि। முழு மனித சிருஷ்டியினுடைய தொடக்கம். मुसलमानों में आदम कहा जाता है। முஸ்லிம்ஸ்ல வந்து ஆதம் என்று சொல்லப்படுகிறது. क्रिश्चियंस में एडम कहा जाता है।
கிறிஸ்டியன்ஸ்ல ஆடம் என்று சொல்லப்படுகிறது. जैनियों में आदिनाथ कहा जाता है. ஜெயினிகளில் ஆதிநாத் என்று சொல்லப்படுகிறது. मैं उस मुकर्रर रथ में आता हूँ நான் அந்த நிரந்தரமான ரதத்தில் வருகிறேன். जब आता हूँ तो एग्जैक्ट कलयुग का अंत है எப்பொழுது வருகிறேனோ அது எக்ஸாக்ட் கலியுகத்தினுடைய கடைசி மற்றும் और सतयुग आदि का संगम कहा जाता है. சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்தினுடைய சங்கமம் என்று சொல்லப்படுகிறது. पुरुषोत्तम संगम युग, புருஷோத்தம சங்கம யுகம், जिस युग में शरीर रूपी पुरी में शयन करने वाली आत्माओं का बाप அதாவது உடலாக இருக்கக்கூடிய நகரத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மாக்களின் தந்தை प्रत्यक्ष होता है. பிரத்யக்ஷமாகிறாரு. तो सवाल हुआ அப்பொழுது இங்க கேள்வி இருக்கு. 76 में जो बाप का प्रत्यक्षता वर्ष मनाया 76ல இந்த தந்தையினுடைய வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய வருடத்தை கொண்டாடினார்களோ अव्यक्तवाणी में भी जिसका जिक्र आया அவ்யக்த வாணியில கூட எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? वो कौन सा बाप प्रत्यक्ष हुआ? அது எந்த தந்தை பிரத்யக்ஷமானாரு? मनुष्य सृष्टि का साकार बाप प्रत्यक्ष हुआ. மனித சிருஷ்டினுடைய சாக்கார தந்தை பிரத்யக்ஷமானாரு. जिसके लिए मुरली में बोलते हैं भगवान बाप, இதற்காக முரளியில் பகவான் தந்தை சொல்றாரு, राम बाप को कहा जाता है ராமர் என்பது தந்தைக்கு சொல்லப்படுகிறது और कृष्ण बच्चे को कहा जाता है. மற்றும் கிருஷ்ணர் குழந்தைக்கு சொல்லப்படுகிறது. राम को सूर्यवंशी कहते हैं. ராமரை சூரியவம்சி என்று சொல்லப்படுகிறது. गीता में लिखा है கீதையில் எழுதப்பட்டிருக்கு, कि गीता माता का रचयिता என்னவென்றால் கீதா அம்மாவினுடைய படைப்பாளர் कृष्ण बच्चा है. கிருஷ்ணர் குழந்தை ஆவார். अरे रचयिता बच्चा होता है ஆனால் என்ன படைக்கக்கூடியவர் குழந்தையாக இருக்க முடியுமா? या बालिग होता है? இல்லை, ஆனால் மெச்சூராக இருப்பாங்களா? भक्ति मार्ग में हम बच्चे के रूप में कृष्ण की पूजा करते हैं. பக்தி மார்க்கத்தில் குழந்தையின் ரூபத்தில் கிருஷ்ணருக்கு பூஜை செய்றாங்க. फिर कहते हैं कि कृष्ण ने आकर के राजयोग सिखाया. அதற்கு பிறகு சொல்றாங்க கிருஷ்ணர் விட்டு ராஜயோகத்தை கற்பித்தார் என்று. राजयोग सिखा करके राज की बातें बता करके ராஜயோகத்தை கற்பித்து ரகசியத்திற்கான விஷயங்களை சொல்லிவிட்டு सीखने वाले बच्चों को जन्म जन्मांतर का राजा बनाया. கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளை ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கான ராஜாவாக்கினார். जो काम दुनिया का कोई भी धर्म पिता नहीं कर सका, எந்த வேலையை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தர்ம பிதாவாலும் செய்ய முடியவில்லை.
किसी ने राजाई करना नहीं सिखाई। யாருமே ராஜாங்கத்தை செய்வது கற்பிக்கவில்லை. जो भी इस मनुष्य सृष्टि पर आए, मनुष्य मात्र யாரெல்லாம் இந்த மனித சிருஷ்டியில் வந்தார்களோ மனிதர்கள், है, वो सब अधीन बनाने वाले आए। அவர்கள் அனைவருமே வந்து அடிமையாக்கக்கூடியவங்க தான் வந்தாங்க. स्वाधीन किसी ने नहीं बनाया। யாருமே வந்து சுதந்திரமாக்கவில்லை. स्व माने आत्मा, ஸ்வ என்றால் ஆத்மா, आधीन माने अंदर में रहने वाला। ஆதீன் என்றால் அண்டர்ல இருக்கக்கூடியவங்க. எனவே சுவாதீன் என்ற வார்த்தைக்கு பாபா அர்த்தம் சொல்றாரு. तो स्वाधीन तो वो ही बनाएगा எனவே சுவாதீன் வந்து ஆத்மாவினுடைய அண்டர்ல இருக்கக்கூடியவங்களாக அவங்களாலதான் ஆக்க முடியும். जो सदैव स्व स्थिति में रहने वाला हो। யார் எப்பொழுதும் சுயஸ்திதியில இருக்கிறாரு. वो तो एक ही आत्मा है அவர் வந்து ஒரே ஒரு ஆத்மா தான். जिसे गीता में बताया है अक्षर। யாரை வந்து கீதையில் அக்ஷர் என்று சொல்லப்பட்டிருக்கு. कभी भी क्षरित नहीं होता, எப்பவுமே வந்து அவருடைய சக்தி கீழ் நோக்கி செல்வதில்லை. कभी भी पतित नहीं होता, எப்பவுமே பத்திதாகுவதில்லை. उसकी शक्ति कभी भी क्षीण नहीं होती। அவருடைய சக்தி வந்து எப்பவுமே क्यों नहीं होती? क्योंकि वो जन्म मरण के चक्र से न्यारा है। அவருடைய சக்தி எப்பவுமே குறைவதில்லை. ஏன் அப்படி? ஏனெனில் அவர் பிறப்பிறப்பினுடைய சக்கரத்திலிருந்து விடுபட்டு இருக்கார். दैहिक जन्म मरण में आता ही नहीं। தேகத்தினுடைய பிறப்பு இறப்பில் வருவதே இல்லை. उसको अपनी देह है ही नहीं। அவருக்கு தன்னுடைய தேகம் இல்லவே இல்லை. उसकी आत्मा का ही नाम शिव है। அவருடைய ஆத்மாவின் பெயர் தான் சிவன். और जितनी भी आत्माएं हैं इस रंगमंच पर मनुष्य सृष्टि में, அதை तவிர வேறு யாரெல்லாம் ஆத்மாக்கள் இந்த நாடக மேடையில் இருக்காங்களோ वो सब क्षरित होने वाली है। அவர்கள் அனைவருமே கீழே விழக்கூடியவர்கள். शक्ति क्षीण होती रहती है। भले சுகத்தை அனுபவித்து அனுபவித்து சக்தி வந்து கீழ் நோக்கி இறங்கி கொண்டே இருக்கு. देवात्मा ही क्यों न हो, அது தேவாத்மாக்களாக இருந்தாலும் சரி, उनकी भी कलाएं कम होती जाती हैं। அவர்களுடைய கலைகள் கூட குறைந்து கொண்டே செல்கிறது. कलाहीन बन जाते हैं कलयुग के अंत में आकर के। கலியுகத்தின் கடைசியில் வந்துவிட்டு கலைகள் அற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். तब मैं आता हूँ அப்பொழுதுதான் நான் வருகிறேன். और कलाहीन मनुष्यों को नर से नारायण 16 कला संपूर्ण बनाता हूँ। மற்றும் கலைகள் அற்ற மனிதர்களை நரனிலிருந்து 16 கலைகள் நிறைந்த நாராயணனாக ஆக்குகிறேன். जिस नारायण के बचपन का नाम எந்த நாராயணனுடைய சிறிய பருவத்தினுடைய பெயர் कृष्ण कहा जाता है, கிருஷ்ணர் என்று சொல்லப்படுகிறது. जिस कृष्ण की पूजा होती है, जिस राम की पूजा होती है, எந்த கிருஷ்ணரின் பூஜை நடக்குது, எந்த ராமரின் பூஜை நடக்குது, वो पूजनीय बनने का कार्य उन आत्माओं ने किस युग में किया? அந்த பூஜைக்கு தகுந்தவங்களாக ஆகக்கூடிய வேலையை அந்த ஆத்மாக்கள் எந்த யுகத்தில் செய்தார்கள்? जब पुरुषोत्तम संगम युग पर भगवान बाप आते हैं,
எப்பொழுது புருஷோத்தம சங்கம் யுகத்தில் பகவான் தந்தை வந்து வராரோ तब आकर के गीता ज्ञान दे करके அப்பொழுதுதான் வந்துவிட்டு கீதையினுடைய ஞானத்தை கொடுத்துவிட்டு राजयोग सिखाते हैं। ராஜயோகத்தை கற்பிக்கிறார். अब सवाल पैदा होता है, இப்பொழுது கேள்வி எழுகிறது, कृष्ण तो बच्चा, கிருஷ்ணர் வந்து குழந்தை ஆவார், कृष्ण तो 16 कला संपूर्ण, கிருஷ்ணர் வந்து 16 கலைகள் சம்பூர்ணமானவர், 16 कला संपूर्ण बनाने वाला भगवान, 16 கலை சம்பூர்ணமாக ஆக்கக்கூடியவர் பகவான். जो बनने वाला है 16 कला संपूर्ण, யார் வந்து 16 கலைகள் நிறைந்தவராக ஆகக்கூடியவரோ वो तो भगवान नहीं हो सकता। அவர் வந்து பகவானாக இருக்க முடியாது. गाते भी हैं, हे कृष्ण नारायण वासुदेव, பாடவும் செய்கிறார்கள், ஹே கிருஷ்ண நாராயணன் வாசுதேவா. वो कृष्ण भी है, नारायण भी है, அவர் கிருஷ்ணரும் ஆவார், நாராயணனும் ஆவார், वासुदेव भी है। வாசுதேவரும் ஆவார். कृष्ण का अर्थ होता है आकर्षित करने वाला। கிருஷ்ணருடைய அர்த்தம் என்னவென்றால் ஈர்க்கக்கூடியவர், सारी मनुष्य सृष्टि को आकर्षित करता है। முழு மனித உலகத்தையும் ஈர்க்கிறார். 500-700 करोड़ मनुष्य आत्माओं को 500-700 கோடி மனித ஆத்மாக்களை खींच करके आकर्षित करके ஈர்த்துவிட்டு आत्मलोक में परम धाम में ले जाता है। ஆத்ம உலகத்தில் பரம்தாமத்தில் அழைத்து செல்கிறார். जहाँ आत्माएं எங்கு ஆத்மாக்கள் शांत स्वरूप अनुभव करती हैं, சாந்த ஸ்வரூபத்தை அனுபவம் செய்கிறார்கள். ये कलयुगी दुनिया तो अशांति की दुनिया है। இந்த கலியுக உலகம் வந்து நிம்மதியின்மையினுடைய உலகமாகும். तो अशांति की दुनिया के बीच में रहने वालों को எனவே நிம்மதியற்ற உலகத்தின் நடுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு जो मन बुद्धि से बहुत ही अशांत हो जाते हैं, யார் மனம் புத்தின் மூலமாக மிகவும் நிம்மதியின்மையை அடைகிறாங்க, कलयुग के अंत काल में கலியுகத்தின் கடைசி நேரத்தில் उनको शांति धाम ले जाता है। அவர்களை சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். ले जाने वाला निराकार, அழைத்து செல்லக்கூடியவர் நிராகார். भले कृष्ण साकार है, பலே கிருஷ்ணர் வந்து சாக்காரத்தில் இருக்காரு. भक्ति मार्ग में मनुष्य गुरुओं ने जो भी शास्त्र लिखे हैं, பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் என்னவெல்லாம் சாஸ்திரத்தை எழுதியிருக்கிறார்களோ उन शास्त्रों में राम को भगवान, कृष्ण को भगवान मान लिया है। அந்த சாஸ்திரத்தில் ராமரை பகவானாக கிருஷ்ணரை பகவானாக ஏற்றுக்கொண்டனர். परंतु वो तो कलाओं में बंधे हुए हैं। ஆனால் அவர்கள் வந்து கலையில் கட்டுப்பட்டிருக்கிறார்கள். भगवान के लिए तो गाते हैं, ஆனால் பகவானுக்காக பாடுகிறார்கள். कलातीत कल्याण कल्पांतकारी। கலாத்தீத் கல்யாண கல்பாந்தகாரி. கலாத்தீத் என்றால் கலைகளிலிருந்து அப்பாற்பட்டவர், கல்யாண் நன்மை செய்யக்கூடியவர், கல்பாந்தகாரி என்றால் கல்பத்தை முடிக்கக்கூடியவர். क्या என்ன? कलाओं से अतीत है, கலைகளிலிருந்து அப்பாற்பட்டிருக்காரு, कलाओं से परे है। वो तो असली ज्ञान सूर्य है। அவர் வந்து உண்மையான ஞான சூரியன் ஆவார். सूर्य कलाओं में बांधा जाता है क्या? சூரியனை வந்து கலைகளில் கட்டுப்படுத்த முடியுமா?
चंद्रमा को कलाओं में बांधते हैं। சந்திரனை வந்து கலைகளில் கட்டுப்படுத்துறாங்க. कलाहीन चंद्रमा, கலையற்ற சந்திரன், 16 कला संपूर्ण चंद्रमा, 16 கலை நிறைந்த சந்திரன், और चंद्रमा तो शीतल होता है। மற்றும் சந்திரன் வந்து சீதளமாக இருக்கிறார். चंद्रमा स्वयं प्रकाशित नहीं होता है சந்திரன் வந்து தானே பிரகாசமாக இருப்பதில்லை. और सूर्य स्वयं प्रकाशित है। மற்றும் சூரியன் தானே பிரகாசத்தில் இருக்கிறார். वो आसमान का सूर्य नहीं, அந்த வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இல்லை. यहाँ आसमान के सितारों की बात नहीं हो रही है। இங்கு வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய விஷயமும் நடப்பதில்லை. वो आसमान के जड़ सितारे அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஜடமான நட்சத்திரங்கள் मानिंद हैं, उदाहरण है। அவர்கள் வெறும் எடுத்துக்காட்டு ஆவார்கள். इस धरती के आत्मा रूपी सितारों के लिए இந்த பூமியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்காக, ஆத்மாக்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்காக, इस धरती में இந்த பூமியில் चंद्रमा का पार्ट बजाने वाला भी है, சந்திரனுடைய பாட்டி செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க, सूर्य का पार्ट बजाने वाला भी है, சூரியனுடைய பாட்டி செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. और नवग्रह जिन 9 ग्रहों की पूजा होती है, மற்றும் 9 கிரகங்கள், எந்த 9 கிரகங்களுக்கு பூஜை நடக்குதோ उनका मानिंद அதனுடைய எக்ஸாம்பிள் कोई 9 विशेष आत्माएं हैं, அவங்களுடைய எடுத்துக்காட்டுக்காக 9 விசேஷமான ஆத்மாக்கள் இருக்காங்க. जिनकी यादगार में 9 रत्नों की अंगूठी पहनते हैं। யாருடைய நினைவார்த்தத்தில் 9 ரத்தினங்களுடைய மோதிரத்தை அணிகிறார்கள். एक मोस्ट वैल्यूबल रतन, அதுல ஒண்ணு மிகவும் அதிகமான விலை உயர்ந்த ரத்தினம் இருக்கு. एक नो वैल्यू एट ऑल, இன்னொன்னு வந்து அதற்கு வேல்யூவே இல்லை. पुखराज, புக்ராஜ். புக்ராஜ் என்றால் அந்த புட்பராகம். अन्य 8 रत्नों की वैल्यू दिखाते हैं। அதை தவிர அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 8 ரத்தினங்களுக்கு வந்து வேல்யூ காமிக்கிறாங்க. उनको अष्ट रतन कहा जाता है। அவங்களை தான் வந்து 8 ரத்தினங்கள் என்று சொல்லப்படுகிறது. उस निराकार भगवान की ये अष्टमूर्तियां गाई हुई हैं। அந்த நிராகார் பகவானுடைய இவங்க 8 மூர்த்திகள் என்று பாடப்படுகிறார்கள். जिनकी पूजा, जिनके मंदिर खास दक्षिण भारत में मिलते हैं। யாருடைய பூஜை, யாருடைய கோவில் வந்து விசேஷமாக இந்த சவுத் இந்தியால கிடைக்குது. तो देखो वो 8 विशेष आत्माओं को चुनता है। அப்பொழுது பாருங்க, அவர் விசேஷமாக 8 ஆத்மாக்களை தேர்ந்தெடுக்கிறார். पहली राजधानी स्थापन करने के लिए, முதல் ராஜதானியை ஸ்தாபனை செய்வதற்காக, जो इसे सृष्टि की पहली सात्विक राजधानी होती है। எது இந்த உலகத்தினுடைய முதலில் இருக்கக்கூடிய சத்துவப்பிரதானமான ராஜதானியாக இருக்கு. 100% सात्विक, 100% சத்துவப்பிரதானமானது. राजधानी में
सिर्फ राजा रानी ही नहीं होते, ராஜதானியில் வெறும் ராஜா ராணி மற்றும் இருப்பதில்லை, राजा रानी के सहयोग देने वाली भुजाएं, ராஜா ராணிக்கு சகயோகத்தை கொடுக்கக்கூடிய கரங்கள், महामंत्री, मंत्री, सेनापति आदि भी होते हैं। மகாமந்திரி, மந்திரி, சேனாபதி கூட இருக்காங்க. जो राज्य को चलाते हैं, யாரு ராஜ்யத்தை வந்து பாத்துக்கிறாங்க, तो वो राज्य अधिकारी हैं। அவங்க ராஜ்ய அதிகாரிகள். विशेष श्रेष्ठ आत्माएं कही जाती हैं। விசேஷமான சிரேஷ்ட ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறது. जिनकी श्रेष्ठ से श्रेष्ठ माला है, யாருடையது வந்து சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட மாலை இருக்கு. इतने श्रेष्ठ बच्चे हैं कि जो भगवान का असली रूप है, இவ்வளவு சிரேஷ்டமான குழந்தைகள் பகவானுடைய எந்த உண்மையான ரூபம் இருக்கோ, जो निराकारी लिंग रूप धारण कर लेता है, யார் வந்து நிராகார லிங்க ரூபத்தை தாரணை செய்து கொள்கிறார், 100% आत्मिक स्टेज में टिक जाता है। 100% ஆத்மீக நிலையில் நிலைந்து விடுகிறார். नाक, आंख, कान, कर्मेंद्रियों, மூக்கு, கண்ணு, காது, கர்மேந்திரியங்கள், कोई इंद्रिय का ध्यान नहीं रहता। எந்த ஒரு இந்திரியத்தினுடைய கவனம் இருப்பதில்லை, सिर्फ आत्मिक स्थिति में स्थित हो जाता है। வெறும் ஆத்மீக நிலையில் நிலைந்து விடுகிறார். जिसकी यादगार दुनिया की बड़ी बड़ी खुदाइयों में भी मिली है, शिवलिंग। எதனுடைய நினைவர்த்தமாக உலகத்தில் பெரிய பெரிய அகழ்வாராய்ச்சியிலும் சிவலிங்கம் கிடைக்கப்பட்டிருக்கு. उस निराकार भगवान बाप का बड़ा रूप है। அந்த நிராகார் பகவான் தந்தையினுடைய பெரிய ரூபமாகும். भगवान कहते भी हैं, பகவான் வந்து சொல்லவும் செய்றாரு, तुम सूक्ष्म रूप को याद नहीं कर सकते हो, நீங்க சூட்ச்ம ரூபத்தை நினைவு செய்ய முடியவில்லை என்றால் तब तक बड़े रूप को ही याद करो। அதுவரை பெரிய ரூபத்தை நினைவு செய்யுங்க. उसका नाम भी है महादेव। அவருடைய பெயரே வந்து மகாதேவ் ஆகும். देव तो 33 करोड़ भी गाए हुए हैं, தேவர்கள் என்று 33 கோடி தேவர்களும் பாடப்பட்டிருக்கார்கள். लेकिन वो कैसा देवता है देवताओं के बीच में? ஆனால் அவர் வந்து தேவதைகளுக்கு நடுவில் எப்படிப்பட்ட தேவதை ஆவார்? महादेव। ऊंचे ते ऊंचे देवताएं हैं 3 त्रिदेव। மகாதேவ் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதை மும்மூர்த்திகள், ब्रह्मादेव, विष्णुदेव और शंकर महादेव। பிரம்மாதேவ், விஷ்ணுதேவ் மற்றும் சங்கர் மகாதேவ். तो कहा जाता है देव ब्रह्मा, देव विष्णु எனவே சொல்லப்படுகிறது தேவ பிரம்மா, தேவ விஷ்ணு, और उन दोनों से भी ऊंचा देव देव महादेव। மற்றும் அவர்களை விட கூட உயர்ந்தவர் தேவதேவ் மகாதேவ். तो बड़ा बच्चा कौन हुआ எனவே பெரிய குழந்தை யார் ஆனாரு? है? बड़ा बच्चा हुआ जिस बड़े बच्चे का नाम, எந்த பெரிய குழந்தையினுடைய பெயர் एकमात्र नाम है संसार में, ஒரே ஒரு பெயர் தான் இருக்கு உலகத்தில், शिव के साथ जोड़ा जाता है। சிவனோடு சேர்க்கப்படுகிறது. और 2500 वर्ष भक्ति मार्ग में गाया जाता है। மற்றும் 2500 வருடங்கள் பக்தி மார்க்கத்திலும் பாடப்படுகிறது.
विशेषण लगा करके कहते हैं। क्या? adjective சேர்த்துட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? शिव शंकर भोले भाले। சிவசங்கர் போலே பாலே என்று. क्या विशेषण लगाते हैं? என்ன adjective யூஸ் பண்றாங்க? भोले भगवान नहीं, शिव नाम पहला। போலே பகவான் இல்லை, முதலில் சிவன் என்ற பெயர், शंकर नाम दूसरा। சங்கர் என்ற பெயர், அதற்கு பிறகு शिव शंकर और சிவசங்கர் மற்றும் विशेषण भी पहला दूसरा। बोले மற்றும் அதே போல adjective கூட முன்னால பின்னால ஃபர்ஸ்ட் செகண்ட்னு இருக்கு. भाले போலே மற்றும் பாலே. तो कौन सी आत्मा बोली है? எனவே எந்த ஆத்மா வந்து கள்ளம் கபடமற்றவர்? शिव की आत्मा बोली है। சிவனுடைய ஆத்மா வந்து கள்ளம் கபடமற்றவர். और उनका जो मुकर्रर रथधारी बच्चा है மற்றும் அவருடைய முகரர் ரதத்தில் இருக்கக்கூடிய குழந்தை वो भोला नहीं है सिर्फ, அவர் வெறும் கள்ளம் கபடமற்றவர் மற்றும் இல்லை, क्या है? ஆனால் என்ன ஆவார்? बाला भी है। दुनिया का बड़े से बड़ा कांटा भी है। பாலா ஆவார், அதாவது முள்ளு, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரியதிலும் பெரிய முள் ஆவார். भोलों के लिए भोला है கள்ளம் கபடமற்றவர்களுக்கு கள்ளம் கபடமற்றவர், और दुखदाई कांटों के लिए மற்றும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய முள்களுக்காக बड़े से बड़ा कांटा है। பெரியதிலும் பெரிய முள் ஆவார். तो वो शिव मुकर्रर रथधारी எனவே அந்த சிவன் முகரர் ரதத்தில், तीसरी मूर्ति அதாவது மூன்றாவது மூர்த்தி, शंकर के द्वारा प्रत्यक्ष होता है। சங்கர் மூலமாக பிரத்யட்சமாகிறாரு. पुरुषोत्तम संगम युग के आदि में புருஷோத்தம சங்கம் யுகத்தின் ஆரம்பத்தில் 5000 वर्ष के ड्रामा के शूटिंग 5000 வருடத்தினுடைய டிராமாவின் ஷூட்டிங் पीरियड के आदि में ஆரம்பத்தில் मनुष्य सृष्टि का बीज बोने के लिए மனித சிருஷ்டியினுடைய விதையை விதைப்பதற்காக 3 मूर्तियों को साथ लेकर के आता है। மூன்று மூர்த்திகளை கூடவே அழைத்து வருகிறார். परंतु मनुष्य सृष्टि में ஆனால் மனித சிருஷ்டியில் पैदाइश के लिए बीज रूप बाप तो चाहिए ना। பிறப்புக்காக விதை ரூபமான தந்தை வந்து வேணும் தானே? तो जब आता है எனவே எப்பொழுது வராரோ और जिस मुकर्रर रथ में पहले पहले आता है மற்றும் எந்த நிரந்தரமான ரதத்தில் முதலில் வருகிறாரோ, जिसका ब्रह्मा के मुख से निकली वेदवाणी में யாருடையது வந்து பிரம்மாவின் மூலமாக வெளியே வந்திருக்கும் வேதவாணியில் इशारा दिया है। சைகை கொடுத்திருக்கார். क्या इशारा दिया है? என்ன சைகை கொடுத்திருக்கார்? हैं? मैं मनुष्य सृष्टि के बीज रूप में आता हूँ। மனித சிருஷ்டியினுடைய விதை ரூபத்தில் நான் வருகிறேன். मनुष्य सृष्टि रूपी जो वृक्ष है மனித சிருஷ்டியாக இருக்கக்கூடிய மரம் என்ன இருக்கோ उसमें बीज भी होता है, प्रथम बीज। அதுல விதையும் இருக்கு, முதல் விதை.
जड़ें भी होती हैं आधार मूर्त, மற்றும் வேரும் இருக்கு ஆதாரங்கள். तना और टहनियां भी होती हैं, தண்டு மற்றும் கிளைகளும் இருக்கு, ते भी होते हैं। இலைகளும் இருக்கு. लेकिन सबसे ज्यादा पावरफुल क्या होता है? ஆனால் எல்லாத்தை விட அதிகமான பவர்ஃபுல் என்னவாகும்? बीज रूप बाप ही पावरफुल है। விதிரூபமான தந்தை தான் பவர்ஃபுல். तो मनुष्य सृष्टि में எனவே மனித சிருஷ்டியில் जो सबसे पुराना है, யார் எல்லாத்தை விட பழமையானவர், जिसका ना आदि है ना अंत है, யாருடைய தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. शास्त्रों में भी कहीं नहीं दिखाया। சாஸ்திரத்திலும் எங்கேயும் காமிக்கப்படவில்லை कि उसका कोई जन्मदाता है, அவருக்கு யாராவது பிறப்பை கொடுக்கக்கூடியவர் இருக்கிறார் என்று. और उसकी मृत्यु होते भी कभी नहीं दिखाते। மற்றும் அவருக்கு மரணம் ஏற்படுவது போலையும் எப்பொழுதும் காமிக்கவில்லை. कृष्ण की तो मृत्यु होते भी दिखाया है, கிருஷ்ணருக்கு மரணம் ஏற்படுற போலும் காமிச்சிருக்காங்க. और कृष्ण को जन्म होते भी दिखाया है। மற்றும் கிருஷ்ணரை பிறக்கிற போலையும் காமிச்சிருக்காங்க. वो जिसमें आता है भगवान निराकार, அந்த பகவான் நிராகார் யாருக்குள் வராரோ उसको आप समान बनाता है। कैसे அவரை தனக்கு சமமாக ஆக்குறாரு. आप समान? எப்படி தனக்கு निराकारी, निर्विकारी, निरहंकारी बनाता है। நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. நிராகாரியாக, விகாரமற்றவராக மற்றும் அகங்காரமற்றவராக ஆக்குறார். निराकारी आप समान बनाएगा तो कम से कम जो पुरुषोत्तम संगम युग है, நிராகாரி தனக்கு சமமாக ஆக்குறார் என்றால் பிறகு குறைந்ததிலும் குறைந்தபட்சம் எந்த புருஷோத்தம சங்கம் யுகம் இருக்கோ उसमें जन्म लेने वाला मृत्यु पाने वाला बनेगा, அதுல பிறக்கக்கூடியவன் இறக்கக்கூடியவனாக ஆகுவாங்களா? या अजन्मा बनेगा? இல்லையானால் பிறப்பற்றவராக ஆகுவாரா? अमरनाथ बनेगा? அமர்நாத் ஆகுவாரா? आप समान बनाता है। தனக்கு சமமாக ஆக்குறாரு. इसका मतलब है இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் कि सारी मनुष्य सृष्टि में முழு மனித சிருஷ்டியிலும் 500-700 करोड़ मनुष्य सृष्टि में 500-700 கோடி மனித உலகத்தில் एक ही आत्मा है, ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்காரு. मनुष्यों के बीच में, மனிதர்களுக்கு நடுவில் जो संगम युग में, खास पुरुषोत्तम संगम युग में, யார் சங்கம் யுகத்தில் விசேஷமாக புருஷோத்தம சங்கம் யுகத்தில் जब भगवान बाप आते हैं எப்பொழுது பகவான் தந்தை வராரோ नरक को स्वर्ग बनाने के लिए, நரகத்தை ஸ்வர்கமாக ஆக்குவதற்காக उस समय அந்த நேரத்தில் वो पक्का 100% निश्चय बुद्धि बनती है। அவர் பக்காவாக 100% நிச்சய புத்தியாக ஆகிறாரு. बाप को पहचाना मना, निश्चय बुद्धि बच्चा बना, जन्म தந்தையை தெரிந்து கொண்டார். அப்படியானால் நிச்சய புத்தி குழந்தையாக ஆகிவிட்டார். हुआ அவருக்கு பிறப்பு ஏற்பட்டது. और बाप को भूल गया மற்றும் தந்தையை மறந்து விட்டார் என்றால் तो अनिश्चय बुद्धि मृत्यु हो गई। பிறகு அனிச்சய புத்தி மரணம் ஏற்பட்டு விட்டது. तो सन 76 जो है எனவே வருடம் 76 उसके लिए ब्रह्मा की वाणी में ही बोल दिया, அதற்காக பிரம்மாவினுடைய வாணியில் சொல்லப்பட்டது. इन लक्ष्मी नारायण का जन्म कब हुआ? இந்த லட்சுமி நாராயணனுடைய பிறப்பு எப்பொழுது ஏற்பட்டது? इशारा किया इन्हें लक्ष्मी नारायण की तरफ।
அந்த லக்ஷ்மி நாராயணன் பக்கம் சைகை காமித்தார். जो चित्र भगवान बाप ने साक्षात्कार से बनवाए थे, எந்த படம் வந்து பகவான் தந்தை சாட்சாத்காரத்தின் மூலமாக உருவாக்கினார். उन लक्ष्मी नारायण का, அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய, उनके नीचे खड़े हुए राधा कृष्ण का नहीं, அவங்களுக்கு கீழே நின்று கொண்டிருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணனுடையது இல்லை. जन्म कब हुआ எப்பொழுது பிறப்பு ஏற்பட்டது? तो बताया 1966 की मुरली में बताया, அப்பொழுது சொல்லியிருக்கார் 1966 முரளில சொன்னார். आज से 10 वर्ष कम இன்றையிலிருந்து 10 வருடங்கள் கம்மி 5000 वर्ष हुआ, 5000 வருடங்கள் ஆகியது. तो उल्टा चक्कर घुमा दो 66 से बाद में, அப்பொழுது தலைகீழான சக்கரத்தை சுத்துங்க 66க்கு அப்புறமா, और 10 वर्ष पहले ही रुक जाओ, மற்றும் 10 வருடங்கள் முன்னாடியே நின்னுடுங்க. तो कौन सा सन आएगा? அப்பொழுது என்ன வருடம் வரும்? है 1976 आता है। 1976 வருது. 76 को बाप का प्रत्यक्षता वर्ष ब्रह्मा कुमार कुमारियों ने भी जोर शोर से मनाया। 76ல வந்து தந்தையினுடைய பிரத்யக்ஷத ஆண்டு என்று பிரம்மகுமாரிகள் கூட ரொம்ப அதை கொண்டாடினாங்க. क्योंकि ब्रह्मा की वाणी में ही, ஏனெனில் பிரம்மாவினுடைய வாணியிலே, जिसे वेद वाणी कहा जाता है, எதை வந்து வேதவாணி என்று சொல்லப்படுகிறதோ बताया है भगवान बाप ने அதுல பகவான் தந்தை சொல்லியிருக்கார். कि लक्ष्मी नारायण का जन्म जब होता है இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய பிறப்பு எப்பொழுது ஏற்படுகிறதோ तो नई दुनिया तैयार होती है। அப்பொழுது புதிய உலகம் உருவாகுகிறது. ब्रह्मा कुमार कुमारियों की, பிரம்மகுமார் குமாரிகளின், पुरानी दुनिया का विघटन शुरू हो जाता है। பழைய உலகத்தின் அழிவு தொடங்குகிறது. किसके द्वारा? யார் மூலமாக? जैसे कृष्ण वाली आत्मा ब्रह्मा के रूप में स्थापना का कार्य करती है, இப்படி வந்து கிருஷ்ணருடைய ஆத்மா பிரம்மாவின் ரூபத்தில் படைப்புக்கான வேலையை செய்றாரு. ब्राह्मण धर्म की स्थापना होने के बाद பிராமண தர்மம் படைத்த பிறகு फिर जो 9 कुरियों में से பிறகு என்ன 9 குறிகளில் ब्राह्मणों की 9 कुरियां मानी जाती हैं। பிராமணர்களின் 9 கேட்டகரி இருக்கு 9 இல்லையா? कुरियों में से அந்த 9 கேட்டகரியில் जो कमजोर कुरी के ब्राह्मण हैं, யாரு வந்து பலவீனமான கேட்டகரியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. उनका ज्ञान के आधार पर विघटन होने लगता है। அவங்களது வந்து ஞானத்தின் அடிப்படையில் அழிவு வந்து ஏற்பட தொடங்குகிறது. उनको भगवान की वाणी के ऊपर उतना निश्चय नहीं रहता, அவங்களுக்கு பகவானுடைய வாணியின் மீது அவ்வளவு நிச்சயம் இருப்பதில்லை. क्योंकि ब्राह्मण 2 प्रकार के होते हैं, ஏனெனில் பிராமணர்கள் 2 விதமாக இருக்காங்க. एक मुखवंशावली ஒன்று வந்து முகவம்சாவளிகள் और दूसरे कुखवंशावली। மற்றும் இரண்டாவது குகவம்சாவளிகள். मुखवंशावली ब्राह्मण ब्रह्मा से, முகவம்சாவளி பிராமணர்கள் பிரம்மாவின் மூலமாக मुख से जो वाणी निकलती है भगवान की, அவருடைய வாயின் மூலமாக பகவானுடைய வாணி என்ன வெளியே வருகிறதோ उस वाणी को ही भगवान मानते हैं, அந்த வாணியை தான் பகவான் என்று ஏற்றுக்கொள்வார்கள். जिसे मुरली कहा जाता है। मुरली से प्यार माना मुरलीधर से प्यार। எதை வந்து முரளி என்று சொல்லப்படுகிறது? முரளியோட அன்பு என்றால் பிறகு முரளிதரனோட அன்பு. नहीं तो भगवान क्या है? இல்லையானால் பகவான் என்ன ஆவார்? भगवान तो सत्य चित्त आनंद है। பகவான் வந்து சத்து சித்த ஆனந்த ஆவார். जो सत्य है वो ही सतयुग की स्थापना करता है।
யாரு உண்மையாக அதாவது உண்மையாக இருக்காரோ அவரால் தான் சத்தியுகத்தை படைக்க முடியும். वो सत्य भगवान इस सृष्टि में आकर के அந்த உண்மையுள்ள பகவான் இந்த உலகத்தில் வந்துவிட்டு सच्ची बात सुनाता है உண்மையான விஷயத்தை சொல்றாரு ब्रह्मा के मुख से। பிரம்மாவின் வாயின் மூலமாக जो सच्ची बातें सुनाता है, झूठ की दुनिया, எந்த உண்மையான விஷயத்தை சொல்றாரோ झूठे लोग, அதன் மூலமாக பொய்யான உலகம், பொய்யான மக்கள் उन बातों की गहराई का कोई महत्व नहीं देते। அதாவது அவர் என்ன உண்மையான விஷயத்தை சொல்றாரோ அதை பொய்யான மக்கள், பொய்யான இந்த உலகம் அதன் மீது கவனம் தருவதில்லை, அதனுடைய ஆழங்களை எடுத்துக்கொள்வதில்லை, महत्व नहीं देते மகத்துவம் தருவதில்லை. तो सत्य भगवान को नहीं पहचान पाते। அப்படி இருக்கும் பொழுது உண்மையான பகவானை அவர்களால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. गॉड इज ट्रुथ कहा जाता है। God is truth என்று சொல்லப்படுகிறது. और ट्रुथ इज गॉड कहा जाता है। மற்றும் truth is God என்று சொல்லப்படுகிறது. கடவுள் பகவான் உண்மையானவர் மற்றும் உண்மைதான் பகவான் என்று சொல்லப்படுகிறது. तो भगवान क्या है? எனவே பகவான் என்ன ஆவார்? सत्य का अखूट भंडार है। உண்மையின் அழிவற்ற பண்டாரம். क्योंकि त्रिकालदर्शी है, ஏனெனில் திருக்காலதர்சி ஆவார். जन्म मरण के चक्र में ना आने के कारण, பிறப்பிறப்பினுடைய சக்கரத்தில் வராத காரணத்தால் मनुष्य आत्माएं जन्म मरण के चक्र में आती हैं, மனித ஆத்மாக்கள் பிறப்பிறப்பினுடைய சக்கரத்தில் வராங்க, इसलिए भूल जाती है। அதனால் தான் மறந்து விடுகிறார்கள். तो वो सत्य का भंडार, ज्ञान का भंडार, எனவே அந்த உண்மையினுடைய பண்டாரம், ஞானத்தின் பண்டாரம், अखूट ज्ञान का भंडार, அழிவற்ற ஞானத்தின் பண்டாரம், वो ऐसे मनुष्य तन में प्रवेश करता है அவர் இப்படிப்பட்ட மனித உடலில் பிரவேசம் செய்கிறார், जो सृष्टि के आदि से लेकर के अंत तक யார் சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை निश्चय बुद्धि विजयते बनता है। நிச்சய புத்தி வெற்றியாளராக ஆகிறாரு. इस अविनाशी देश भारत खंड में இந்த அழிவற்ற தேசம் பாரத கண்டத்தில், इस सच खंड में இந்த உண்மையான கண்டத்தில் इतने इतने झूठे आतताई आए विदेशों से, இவ்வளவு விதேசங்களில் இருந்து பொய்யானவர்கள், ஆக்கிரமிக்கக்கூடியவர்கள் வந்தார்கள். कितने हिंसक आक्रमण किए, எவ்வளவு இம்சையினுடைய ஆக்கிரமம் செய்தார்கள். ये दिखाने के लिए இதை காமிப்பதற்காக कि हम विश्व के बादशाह हैं। என்னவென்றால் நாங்க தான் உலகத்தினுடைய எஜமானர் என்று. इस दुनिया में உலகத்தின் ராஜா நாங்க தான். இந்த உலகத்தில் हमारा मर्तबा भगवान के समान है। எங்களுடைய பதவி பகவானுக்கு சமமாக இருக்கு. हम ही भगवान हैं। நாங்க தான் பகவான். हिस्ट्री बताती है ஹிஸ்டரி சொல்லுது उन सारे ही आतताइयों को भारतवासियों ने भगाए मारा। அந்த அனைத்து ஆக்கிரமிக்கக்கூடியவர்களையும் பாரதவாசி விரட்டினார்கள். सच्चा भागता है या झूठा भागता है? உண்மையானவர் ஓடுறாரா இல்லையானால் பொய்யானவர் ஓடுறாரா? सत्य अडोल रहता है, உண்மை நிலைந்து இருக்கு.
सत्य सर के ऊपर चढ़ करके बोलता है। உண்மை வந்து தலை மேலே ஏறி நின்னு பேசும். झूठा भाग खड़ा होता है। பொய் தான் வந்து ஓடும். तो कौन ताकतवर हुआ? எனவே சக்தி உள்ளவர் யாரு? सच्चाई ताकतवर हुआ। उसने ये सच्चाई कहां से पाई? உண்மையானவர் தான் சக்தி உள்ளவர். எனவே அந்த சக்தியை அவர் எங்கிருந்து அடைந்தார்? भारत ने या भारतवासियों ने? பாரதம் இல்லையானால் பாரதவாசிகள். भगवान जब इस सृष्टि पर आते हैं, பகவான் எப்பொழுது இந்த உலகத்தில் வராரோ, ब्रह्मा के मुख से जो वाणी सुनाते हैं, பிரம்மாவின் வாயின் மூலமாக எந்த வாணியை சொல்றாரோ उस वाणी की कदर की है। அந்த வாணிக்கு அவங்க வந்து கவனம் கொடுத்திருக்காங்க. उस वाणी के गहराई में गया है। அந்த வாணியினுடைய ஆழத்தில் சென்றிருக்கிறார்கள். और वो आत्मा है जिसे भगवान आकर के ज्ञान सूर्य के रूप में संसार में स्थापित करते हैं। மற்றும் அந்த ஆத்மாவை ஞான சூரியனின் ரூபத்தில் பகவான் வந்துவிட்டு நிறுத்துறாரு. அவரை பக்தி மார்க்க- ஞான சூரியத்தின் ரூபத்தில் காமிக்கிறாரு. उसे राम कहते हैं। பக்தி மார்க்கத்தில் தான் அவரை வந்து ராமர் என்று சொல்றாங்க. काम के आधार पर नाम बनता है। பெயரின் அடிப்படையில் தான் வேலையின் அடிப்படையில் தான் பெயர் என்பது கிடைக்கிறது. राम ராமர். रम्यते योगिनो यस्मिनीति राम। ரம்மித்தே யோகினோ யஸ்மின் இத்தி ராம. क्योंकि नंबरवार सारी दुनिया राम को पहचानती है। ஏனெனில் வரிசைகரமாக முழு உலகமும் ராமரை தெரிந்து கொள்கிறது. जो सृष्टि के अंतकाल में शंकर के रूप में प्रत्यक्ष होता है। யார் வந்து சிருஷ்டினுடைய கடைசி காலத்தில் சங்கரனுடைய ரூபத்தில் பிரத்யட்சமாகிறாரு. निराकारी यादगार लिंग के रूप में प्रत्यक्ष होता है। நிராகார நினைவார்த்தம் லிங்கத்தின் ரூபத்தில் பிரத்யட்சமாகிறாரு. वो लिंग रूप उसकी ज्यादा से ज्यादा मूर्तियां அந்த லிங்க ரூபம் அவருடைய அதிகத்திலும் அதிகபட்சமான மூர்த்திகள் सारे संसार की खुदाइयों में मिली है। முழு உலகத்தினுடைய அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கிறது. उस आत्मा की सार्वभौम सत्ता है। அந்த ஆத்மாவினுடைய சக்தி எல்லாம் அனைத்து இடத்திலும் இருக்கு. इस सृष्टि रूपी रंगमंच पर இந்த உலகமாகிய நாடக மேடையில் जैसे ड्रामा के रंगमंच पर இப்படி வந்து டிராமாவினுடைய நாடக மேடையில் हीरो पार्टधारी की सार्वभौम सत्ता होती है। ஹீரோ பாட்தாரினுடையது வந்து तो वो हीरो पार्टधारी है। பவர் வந்து அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஹீரோ பாட்தாரி ஆவார். अव्वल नंबर का हीरा है। முதல் நம்பரில் இருக்கக்கூடிய வைரம் ஆவார். जिस हीरे को भारत के पहले पहले मंदिर में याद இந்த வைரத்தை வந்து பாரதத்தில் இருக்கக்கூடிய முதலில் இருக்கக்கூடிய கோவிலில் मंदिर में நினைவார்த்தமாக இருக்கக்கூடிய கோவிலில் सोमनाथ मंदिर में சோம்நாத் கோவிலில் शिव के रूप में प्रतिष्ठित किया गया है। சிவனுடைய ரூபத்தில் வைக்கப்பட்டது. क्योंकि ஏனெனில் सोमनाथ मंदिर में சோம்நாத் கோவிலில்
लिंग के रूप में लाल पत्थर दिखाया गया था லிங்கத்தின் ரூபத்தில் சிவப்பு கல் வந்து காமிக்கப்பட்டது और उसके बीचों बीच மற்றும் அதற்கு நடுவில் वो आत्मा जो हीरो पार्टधारी के रूप में पार्ट बजाती है அந்த ஆத்மா யார் வந்து ஹீரோ பாட்தாரினுடைய ரூபத்தில் பாட் செய்கிறாரோ बाप समान निराकारी स्टेज में स्थित हो जाती है தந்தைக்கு சமமாக நிராகார ஸ்டேஜில் நிலைந்து விடுறாரோ क्योंकि वो अव्वल नंबर धर्म की स्थापना करने वाला बाप है ஏனெனில் அவர் முதல் நம்பர் தர்மத்தை படைக்கக்கூடிய தந்தை ஆவார் जितने भी धर्म पिता इस सृष्टि पर आए யாரெல்லாம் தர்ம பிதாக்கள் இந்த உலகத்தில் வந்தார்களோ वो सब भगवान बाप के घर से डायरेक्ट उतरते हैं அவர்கள் அனைவரும் பகவான் தந்தையினுடைய வீட்டிலிருந்து டைரக்டாக இறங்குறார்கள் बीज रूप स्टेज में स्थित होते हैं விதை ரூபமான ஸ்டேஜில் நிலைக்கிறாங்க उनके चेहरे से निराकारी स्टेज झलकती है அவங்களுடைய முகத்தின் மூலமாக அந்த நிராகார ஸ்டேஜ் வந்து தென்படுகிறது बुद्ध के चेहरे को ध्यान से देखो புத்தனுடைய முகத்தை கவனமாக பாருங்க क्राइस्ट के चेहरे को ध्यान से देखो கிறிஸ்துனுடைய முகத்தையும் கவனமாக பாருங்க गुरु नानक के चेहरे को ध्यान से देखो குரு நானக்னுடைய முகத்தை கவனமாக பாருங்க चेहरा क्या बताता है முகம் வந்து என்ன காமிக்குது आंखें चढ़ी हुई हैं जैसे निराकारी धाम की याद में हो அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா அப்படியே மேல் நோக்கி இருக்கு நிராகார தாமத்துல இருக்கிற போல वो तो इस मनुष्य सृष्टि के देहधारी धर्म पिताएं हैं அவர் வந்து இந்த மனித சிருஷ்டியினுடைய தேகதாரி தர்ம பிதாக்கள் बाप हैं தந்தை लेकिन उन बापों का भी कोई बाप है ஆனால் அந்த தந்தைகளுக்கும் ஒரு தந்தை இருக்காரு इस मनुष्य सृष्टि में இந்த மனித சிருஷ்டியில் जिसे आदम एडम आदि देव कहा जाता है யாரை வந்து ஆதம் ஆடம் ஆதிதேவ் என்று சொல்லப்படுகிறது सभी धर्म वाले उस आदि पिता को मानते हैं அனைத்து தர்மத்தினரும் அந்த ஆதி பிதாவை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் आदि पुरुष के रूप में मानते हैं ஆதி புருஷ் என்ற ரூபத்தில் ஏற்றுக்கொள்கிறார்கள் लेकिन वो इतनी पुरानी बात है ஆனால் அது இவ்வளவு பழமையான விஷயம் कि उसकी हिस्ट्री को कोई नहीं जानता என்னன்னா அதனுடைய ஹிஸ்டரியை வந்து யாருமே அறிய மாட்டார்கள் उस मुकर्रर रथधारी आत्मा के द्वारा அந்த நிரந்தரமான ரதம் கொண்ட ஆத்மாவின் மூலமாக भगवान बाप आकर के सारी मनुष्य सृष्टि के आदि मध्य अंत का राज बताते हैं பகவான் தந்தை வந்துவிட்டு முழு உலகத்தினுடைய தொடக்கம் முதலிடை கடையினுடைய ஞானத்தை சொல்றாரு जैसे कृष्ण की आत्मा पुरुषोत्तम संगम युग में எப்படி வந்து கிருஷ்ணருடைய ஆத்மா புருஷோத்தம சங்கம் யுகத்தில் ब्रह्मा की मूर्ति का पार्ट बजाती है பிரம்மாவினுடைய மூர்த்தியின் பாட்டை செய்யறாங்க स्थापना का ब्राह्मण धर्म की स्थापना பிராமண தர்மத்தினுடைய படைப்பு ऐसे படைப்பினுடைய வேலை ही அதே போலவேதான் राम वाली आत्मा कहो शंकर वाली आत्मा कहो ராமருடைய ஆத்மா என்று சொல்லுங்க சங்கரனுடைய ஆத்மா என்று சொல்லுங்க उसके द्वारा அவங்க மூலமாக
ब्राह्मणों की दुनिया में பிராமணர்களின் உலகத்தில் जो ब्रह्मा की गोद को प्यार करने वाले निकले, யார் வந்து பிரம்மாவினுடைய மடியை நேசிக்கக்கூடியவங்க இருந்தார்களோ गोद को कुख भी कहा जाता है। அந்த कोक மடியை வந்து குக் அதாவது கோக் என்றும் சொல்லப்படுகிறது। कुख वंशावली ब्राह्मण, குக வம்சாவளி பிராமணர்கள் देह को महत्व देने वाले, தேகத்திற்கு மகத்துவம் தரக்கூடியவர்கள்। ब्रह्मा की देह को ही भगवान समझ बैठते हैं। பிரம்மாவினுடைய தேகத்தை தான் பகவான் என்று புரிந்து கொண்டு அமர்ந்து விடுகிறார்கள்। जबकि ब्रह्मा के मुख से निकली वाणी में आया है ஆனால் பிரம்மாவின் மூலமாக வெளியே வந்த வாயின் மூலமாக வெளியே வந்த வாணியில் சொல்லப்பட்டிருக்கு, कि आदि में ऐसे ऐसे बच्चे थे ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட குழந்தைகளும் இருந்தார்கள், जो मम्मा बाबा को भी डायरेक्शन देते थे, யார் மம்மா பாபாவிற்கும் டைரக்ஷனை கொடுத்தார்கள், ड्रिल कराते थे। हम ட்ரில் செய்ய வைத்தார்கள்। समझते थे ये तो बहुत ऊंचा नंबर माला में आवेंगे, நாம் புரிந்து கொண்டோம் இவங்க ரொம்ப உயர்ந்த மாலையின் மணியில் வருவார்கள்। वो भी गिर गए। அவர்களும் விழுந்து விட்டனர்। तो बताया है कि राम वाली आत्मा भी फेल हो गई। அப்பொழுது சொல்லியிருக்கார் என்னவென்றால் ராமருடைய ஆத்மாவும் கூட ஃபெயில் ஆகிவிட்டார்। अब सवाल ये है இப்பொழுது கேள்வி என்னன்னா वो आत्मा माया के फाइनल पेपर में फेल हो गई அந்த ஆத்மா மாயையினுடைய ஃபைனல் பேப்பரில் ஃபெயில் ஆகிவிட்டதா या छोटे मोटे एग्जाम में फेल हो गई। இல்லனா சின்ன சின்ன எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுச்சா? और माया किसी को छोड़ती है? மற்றும் மாயை யாரையாவது விடுதா? छोड़ती है। விடுதா? कहते हैं ब्रह्मा ने 4 बार सृष्टि रची ब्राह्मणों की। சொல்றாங்க பிரம்மா வந்து 4 தடவை பிராமணர்களின் உலகத்தை படைத்தார்। यज्ञ के आदि में யக்ஞத்தின் ஆரம்பத்தில் सिंध हैदराबाद से जो ब्राह्मणों की सृष्टि रची गई சிந்து ஹைதராபாத்ல இருந்து எந்த பிராமணர்களின் உலகம் படைக்கப்பட்டதோ उसके लिए बोला அதற்காக சொல்லிருக்காரு स्थापना के साथ साथ यज्ञ कुंड से विनाश ज्वाला प्रज्वलित हुई। படைப்பு கூட கூடவே அழிவினுடைய நெருப்பும் யக்னகுண்டத்திலிருந்து வெளியே வந்தது। निमित्त कौन बने? யார் நிமித்தமாகனாங்க? ब्रह्मा, बाप और ब्राह्मण बच्चे। பிரம்மா, பாப்னா தந்தை மற்றும் பிராமண குழந்தைகள்। कौन सा बाप? என்ன தந்தை? निमित्त साकार को कहा जाता है। நிமித்தமானவர் என்று சாகாரத்திற்கு சொல்லப்படுகிறது। कौन सा बाप निमित्त बना? எந்த தந்தை நிமித்தமானாரு? वही जिसके लिए मुरली में कहा राम बाप को कहा जाता है। அவர்தான் யாருக்கு வந்து முரளியில் சொல்லப்பட்டிருக்கு ராமர் என்று தந்தைக்கு சொல்லப்படுகிறது। कृष्ण बच्चे को कहा जाता है। கிருஷ்ணர் என்பது குழந்தைக்கு சொல்லப்படுகிறது। वही राम वाली आत्मा அந்த ராமர்னுடைய ஆத்மாதான் जिसके लिए बोला राम फेल हो गया। யாருக்காக சொல்லிருக்காங்க ராமர் ஃபெயில் ஆயிட்டாரு? छोटे मोटे एग्जाम में சின்ன சின்ன எக்ஸாம்ல तो जो बच्चा फेल हो गया எனவே எந்த குழந்தை வந்து ஃபெயில் ஆயிட்டாங்களோ बाप कहते हैं जब बीज ही फेल हो गया தந்தை சொல்றாரு எப்பொழுது வந்து விதை ஃபெயில் ஆகி விட்டதோ तो बीज के साथ सारा झाड़ रह जाएगा। அப்பொழுது விதையோடு முழு மரமும் இருக்கா? है एक दिन ऐसा आता है ஒரு நாள் இப்படியும் வருகிறது सारा झाड़ सूख जाता है।
முழு மரமும் வந்து காய்ந்து விடுகிறது. तो सिंध हैदराबाद में जो स्थापना हुई थी எனவே சிந்த ஹைதராபாத்ல எந்த ஸ்தாபனை ஏற்பட்டதோ वो सन 47 तक आते आते அது வருடம் 47 வரை வர சொல்ல वो ब्राह्मण लोप हो गए। அந்த பிராமணர்கள் காணாமல் போயிட்டார்கள். जो राम वाली आत्मा के फॉलोअर्स थे யார் வந்து ராமர்னுடைய ஆத்மாவின் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க, ज्ञान सूर्य के फॉलोअर्स थे, ஞானசூரியனுடைய ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. जो गीता में भी कहा है எதற்காக கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு, भगवान बाप जब आते हैं பகவான் தந்தை எப்பொழுது வராரோ तो पहले पहले किसको ज्ञान देते हैं? அப்பொழுது முதலில் யாருக்கு ஞானத்தை தராரு? सूर्य को ज्ञान देते हैं। சூரியனுக்கு ஞானத்தை தராரு. वो आत्मा ज्ञान सूर्य के मानिंद है। அவங்க வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து ஞான சூரியனுடைய जो मम्मा बाबा को भी ड्रिल कराते थे, எடுத்துக்காட்டு. யார் வந்து மம்மா பாபாவுக்கும் ட்ரில் பண்ணாங்க. ज्ञान चंद्रमा ब्रह्मा भी उससे ज्ञान की रोशनी लेता है। ஞானச்சந்திரன் பிரம்மா கூட அவங்களிடம் இருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கிறார். नहीं तो ब्रह्मा को अपने साक्षात्कारों का ही पता नहीं चला। இல்லையானால் பிரம்மாவுக்கு கூட தன்னுடைய சாட்சாத்காரங்களை பற்றி தெரிய வரவில்லை. अंत में आखिरीन भागीदार के पास जाना पड़ा। கடைசியாக பாகிதாரிடம் செல்ல வேண்டியதாக இருந்தது, பங்குதாரிடம். वो लौकिक दुनिया का भी भागीदार அவர் லௌகிக உலகத்தினுடைய பங்குதார் और अलौकिक दुनिया में भी மற்றும் அலௌகிக உலகத்திலும் भागीदार है। பங்குதார் ஆவார். इसलिए भारत में அதனால்தான் பாரதத்தில் भगवान के रूप में राम कृष्ण का नाम वाला है। பகவானுடைய ரூபத்தில் ராமர் மற்றும் கிருஷ்ணனுடைய பெயருக்கு மகிமை இருக்கு. तो राम वाली आत्मा அதனால்தான் அந்த ராமருடைய ஆத்மா जो मुकर्रर रथ धारण करती है யாரு நிரந்தரமான ரதத்தை தாரணை वो செய்கிறார், सन 76 में அவர் வருடம் 76 जो आदमी ज्ञान का बीज डालने के निमित्त बनती है ब्रह्मा में, யார் வந்து ஆரம்பத்தில் பிரம்மாவில் ஞானத்தினுடைய விதை விதைப்பதற்காக நிமித்தமாகிறாரு. साक्षात्कारों का क्लैरिफिकेशन देकर சாட்சாத்காரனுடைய விளக்கங்களை தந்து वही आत्मा அதே ஆத்மாதான் सन 76 में प्रत्यक्ष हो जाती है ब्राह्मणों की दुनिया में। 76 பிராமணர்களின் உலகத்தில் பிரத்யட்சமாகிறாரு. प्रत्यक्षता रूपी जन्म लेती है। வெளித்தோன்றுதலாக இருக்கக்கூடிய பிறப்பை எடுத்துக்கொள்கிறார். तो राम बाप का जन्म होता है। எனவே ராமர் தந்தையினுடைய பிறப்பு ஏற்படுகிறது. मनुष्य सृष्टि के बाप का जन्म होता है। மனித சிருஷ்டியினுடைய தந்தையின் பிறப்பு ஏற்படுகிறது. आत्माओं के बाप की प्रत्यक्षता नहीं होती है। ஆத்மாக்களின் தந்தையின் பிரத்யட்சதா வந்து ஏற்படுவதில்லை. अभी भी आत्माओं के बाप की प्रत्यक्षता नहीं हुई है। இப்பொழுது கூட ஆத்மாக்களின் தந்தையின் பிரத்யட்சதா வந்து ஏற்படவில்லை. उसकी निशानी है, गायन है அதனுடைய எடுத்துக்காட்டு இருக்கு, அடையாளம் இருக்கு, பாடல் இருக்கு. कि भगवान आते हैं எப்பொழுது பகவான் வராரோ तो राजा जनक को 1 सेकंड में जीवन मुक्ति देते हैं। அப்பொழுது ராஜா ஜனக்குக்கு வந்து 1 செகண்ட்ல ஜீவன் முக்தி தராரு. भगवान बाप आते हैं इस सृष्टि पर பகவான் தந்தை வராரு இந்த உலகத்தில் प्रत्यक्षता रूपी जन्म लेकर के பிரத்யட்சதாவாக இருக்கக்கூடிய பிறப்பை எடுத்துக்கொண்டு
तो धक्क से राजधानी स्थापन कर देते हैं। அப்பொழுது உடனடியாக ராஜதானியை ஸ்தாபனை செய்து விடுகிறார், படைத்து விடுகிறார். ஓம் சாந்தி.